ஒரு பெரிய நகரத்துல தெருக்கல்ல ஒன்றுல ஒரு சிறிய டீ கடை வச்சு நடத்திட்டு வரவர் தான் ராஜா. எப்போதும் புலனாய்வு கதையவே படிச்சுக்கிட்டு வருவாரு, அது கனவும் காண்பாரு. ஆனா அவருக்கே தெரியாது அவரு அப்படிப்பட்டவான குற்ற செயல மாட்டிக்க போறாரு அப்படின்னு. ஒரு நாள் ஜோனு மழை பெய்யுது. தன் கடையெல்லாம் மூடிவிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண்ணோட அழுவுறல் சத்தம் கேக்குது. ராஜா சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடி என்ன ஒரு சத்தம் வருது அப்படின்னு அந்த இருண்ட சத்தத்துல போய் பாக்குறாரு. நிலத்துல அந்த பெண்ணு கிடக்குது. அவ சோகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கா, ரொம்ப வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு கத்தி சிரஞ்சு அப்படியே மடிச்சு கிடக்குது. அது பக்கத்திலேயே ராஜா போய் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு ஓடுறாரு. ஆனா அந்த பொண்ணு ராஜா பார்த்துட்டு அச்சத்தோட பயந்து, என்னை விட்டுடுங்க, நீங்க தான் என்னை கொலை செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இந்த கத்தலோட சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவுக்கே தெரியாது ராஜா எந்த ஒரு குற்ற செயல மாட்டிக்க போறாரு அப்படின்னு. அந்த பெண்ணு போட்ட சத்தத்துல எல்லாருமே வந்து கூடிட்டாங்க. கத்தி ராஜாவோட கைவசம் இருந்ததுனால ராஜா மேல சந்தேகப்படுறாங்க. அவங்க ராஜாதான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு காவல்துறைக்கு தகவலும் கொடுத்துட்றாங்க. ராஜா நிலைமைய விலக்கி எவ்வளவோ முயற்சிக்கிறான். ஆனா அங்க யாரும் அவனை நம்பல. ஏன்னா கத்தி அவன் கையில இருந்ததுனால அவனுக்கு எதிராகவே சாட்சியா மாறிடுச்சு. ராஜா கைது செய்யப்படுறான், சிறையில அடைக்கப்படுறான். அவன் வாழ்க்கை ஒரு கனவாகவே மாறிடுச்சு. நண்பர்களும் குடும்பத்தாரும் அவனை நம்ப மறுக்கிறாங்க. ராஜா தன் குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிக்க எவ்வளவோ முயற்சிக்கிறான், ஆனா முடியல. சிறையில அந்த பெண்ணு கொலை செய்யப்பட்ட இடத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்க்கறான். சம்பவத்தை ஒவ்வொரு விவரமா சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சட்டுன்னு ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. கொலை நேர்ந்த இடத்துல அருகில ஒரு பழைய ஆலமரம் இருந்துச்சு. அந்த கிளையில ஒரு கிளைக்கு பின்னாடி அவன் ஓடுறப்ப ரத்தம் கீறிட்டு இருந்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அத அப்படியே வந்து காவல்துறை கிட்ட அவன் சொல்றான். ஆனா காவல்துறை அதை நம்ப மறுக்குது. இருந்தாலும் மறுபடியும் முரண்டு பிடிச்சு அதை சொல்றதுனால காவல்துறையும் அதை நம்ப ஆரம்பிக்குது. உடனே அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த கிளையில சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ரத்த கரைகளை எடுத்துட்டு வந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்யறாங்க. அதுல ராஜாவோட அடுத்த தெருவுல வசிக்கிற ஒரு ரவுடியோட டிஎன்ஏக்கு பொருத்தமா இருக்கு. இறுதியில உண்மையான குற்றவாளி கைது செய்யப்பட்டு ராஜா விடுதலை செய்யப்படுறான். அப்புறம்தான் ராஜாவுக்கு ஒண்ணு புரியுது, எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அப்படியே எடுத்துக்க கூடாது, அதோட உண்மையை நிரூபித்து பின்னர் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத உணர்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.